ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம கிட்ட போட் ராக்கர்ஸ் 333 தான் இருக்குது. எப்படி ரெட்மி ரியல்மி வந்து ஒரே ஃபோனை வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணி புது மாடல் லான்ச் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டும் வந்து ஒரே நெக் பேண்டை வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணி நமக்கு வந்து புது நெக் பேண்டாக வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி போட் ராக்கர்ஸ் 330 அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து போட்டிருப்போம். அந்த நெக் பேண்ட் இந்த நெக் பேண்ட் ஸ்பெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக சேர்ந்து தான் உங்களுக்கு டிஸ்பிளேல கூட வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா இதோட கேபிளை தான் நமக்கு வந்து ப்ரீடட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி இது எப்படி இருக்குது நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப் டு 30 ஹார்ஸ் ப்ளேபேக் பிளிஸ்ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் போட் சிக்னேச்சர் சவுண்ட், அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஏஎஸ்ஏபி சார்ஜ் அதை தான் வந்து போட்டிருக்காங்க. 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் 10 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் டைம் வந்து கிடைக்குன்னு வந்து போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ இதோட சீலை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். ஸோ 2 சீல் தான் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாம். இது என்னது நல்லா இருக்கே. ஓ, நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீடட் கேபிள் நல்லா இருக்குது. இந்த கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. எந்த கலர் நல்லா இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சசரிஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படியும் போர்டில் வழக்கமாக தர மாதிரி தான் நமக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் போட் ஸ்டிக்கர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் டைப் சி கேபிள், அப்புறம் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் அவங்களோட மார்க்கெட்டிங் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த நெக் பேண்ட் வந்து கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த நெக் பேண்டை வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டேன். இப்போ அதோட ரிவ்யூக்குள்ள போகலாம். வழக்கம் போல் அதோட டிசைன்லேருந்தே ஆரம்பிச்சிடும். இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா மெட்டல் ப்ளஸ் ரப்பர் காம்பினேஷனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைட் ரீஜன் அப்புறம் இயர்பட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பரான மெட்டல் குவாலிட்டி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது. இந்த காலர் ரீஜன் இருக்குல்ல, இங்கே நமக்கு வந்து ரப்பர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரப்பர் கொடுத்தது வந்து ஒரு நல்ல மூணு நான் வந்து சொல்லுவேன். சப்போஸ் இங்கேயும் இவங்க மெட்டல் கொடுத்துருந்தாங்கன்னா நெக் பேண்ட் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ அப்படி ஹெவியாக இருக்கனால நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் இதில் அப்படி எந்தவித ப்ராப்ளம்ஸுமே இல்லை. அப்புறம் எல்லா பட்டன் கண்ட்ரோல்ஸும் பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா இவங்க கீழே வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்ததுக்கு பதில் இங்கேயே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருந்திருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டிருக்கு. டைப் சி போட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கவரிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, வாட்டர் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம். ஓகே, இப்போ இதோட மெயின் மேட்டருக்கு வரும். இதோட ஒயர் குவாலிட்டி எப்படின்னு நம்ம பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீடட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க, சூப்பரான ப்ரீடட் கேபிள். அதனால் இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா நல்லா டியூரபிளாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து டேங்கிள் ஃப்ரீயாகவும் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அப்புறம் இந்த 2 இயர்பட்ஸும் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்னெட் கொடுத்துருந்தாலுமே நமக்கு எந்தவித ஸ்மார்ட் ஃபங்க்ஷன்ஸுமே கொடுக்கல. அது கொடுத்துருந்தா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். இப்போ நம்ம இயர்பட்ஸோட டிசைனுக்கு வரும். இயர்பட்ஸோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியா டைப் ஸ்டைலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபின் டிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்தனால நமக்கு வந்து ஃபிட் இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும். டிஃபால்ட்டாக வந்த மீடியம் இயர் டிப் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. நான் ஸ்மாலுக்கு மாற்றிட்டேன். ஸ்மாலுக்கு மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஃபிட் வந்து பக்காவாக இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த பட்டன் கண்ட்ரோல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு நம்ம பார்த்தலாம். இந்த மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் வந்து 2 செகண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த நெக் பேண்ட் வந்து பவர் ஆன் ஆகும். 4 செகண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா நெக் பேண்ட் வந்து பவர் ஆஃப் ஆயிரும். அப்புறம் மியூசிக்கை வந்து ப்ளே இல்லைனா பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டைம் வந்து டேப் பண்ணணும். சப்போஸ் நம்ம வந்து 2 வாட்டி டேப் பண்ணோம்னா கடைசியாக கால் பண்ணவங்களுக்கு வந்து கால் போயிடும். 1 செகண்டுக்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். அப்புறம் வால்யூம் பட்டன்ஸோட ஃபங்க்ஷன் என்னென்னா ஆஸ் யூஷுவல் மியூசிக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ வச்சுக்கலாம். நம்ம வந்து ஃபார்வர்ட் ட்ராக் போகிறதுக்கு வந்து இந்த ப்ளஸ் பட்டன் வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா ஃபார்வர்ட் ட்ராக் போகும். அப்புறம் இந்த மைனஸ் பட்டன் வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா பேக்வர்ட் ட்ராக்கு வந்து போகும். இதே பட்டன் கண்ட்ரோல்ஸ் நம்ம வந்து கால்ஸ் அப்பவுமே யூஸ் பண்ணிக்கலாம். காலை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து என் கால் பண்ணுறதுக்கோ ஒரு டைம் வந்து டேப் பண்ணணும். காலை வந்து ரிஜெக்ட் பண்ணோம்னா நம்ம வந்து 2 செகண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா கால் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். பேட்டரி லைஃப்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து 30 ஹவர்ஸ்க்கான பெரிய பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் போது 10 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் டைம் வந்து கிடைக்கும். அப்புறம் 40 நிமிஷம் சார்ஜ் போட்டால் போதும் நெக் பேண்ட் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். கனெக்டிவிட்டியில் நான் எந்தவித ப்ராப்ளம்ஸுமே ஃபேஸ் பண்ணல. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக பேர் ஆயிடுச்சு. ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா இவங்க கிளைம் பண்ணுற மாதிரி எனக்கு ஈஸியாக 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. அப்புறம் இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IPX5 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த நெக் பேண்ட் வந்து ஓரளவுக்கு வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும்.
லேட்டன்சின்னு வரையில் நான் அந்த ஆப்பில் டெஸ்ட் பண்ணும்போது லேட்டன்சி ரேட் வந்து அப்ராக்சிமேட்டாக 100லேருந்து 150 மில்லி செகண்ட் வரைக்கும் இதோட லேட்டன்சி ரேட் வந்து இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான லேட்டன்சி ரேட் தான். நான் வீடியோஸ் பார்க்கும்போது சுத்தமாக எந்தவித லேட்டன்சி டிலேஸுமே ஃபேஸ் பண்ணல. கேம்ஸ் ஆடும்போது நான் அந்தளவுக்கு பெருசாக எதுவுமே ஃபேஸ் பண்ணல. கால் குவாலிட்டின்னு வரையில் பார்த்திங்கன்னா அந்த நெக் பேண்ட் வந்து நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. அதர் எண்ட்லேருந்து அவங்க வந்து பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணல. பட் ஆனால் Rockerz 335 அளவோ இல்லை 255 Pro Plus அளவோ இது வந்து இல்லை. ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து CVC டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து அந்த நெக் பேண்டில் வந்து ஒரு 80% வரைக்கும் இதோட கால் குவாலிட்டி வந்து இருந்துச்சு. இன்னொரு சூப்பரான விஷயம் இந்த நெக் பேண்டில் என்னென்னா நமக்கு வந்து டூயல் பேரிங்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம சைமல்டேனியஸாக 2 டிவைஸோட இந்த நெக் பேண்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு நேற்று இந்த ஃபீச்சர் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வீடியோ எடிட் பண்ணிருக்கும் போது லேப்டாப் அப்புறம் என்னோடய ஃபோனில் வந்து சைமல்டேனியஸாக அந்த நெக் பேண்ட் வந்து கனெக்ட் பண்ணேன். அடுத்து இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10mm டிரைவர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் இந்த நெக் பேண்ட்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போட்டோட சிக்னேச்சர் சவுண்ட் இருக்குது. இதே சவுண்ட் குவாலிட்டி தான் நமக்கு வந்து Rockerz 255 Pro Plus, Rockerz 335 அப்புறம் 330 வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இதோட பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மற்ற டோன்ஸ் இருக்குல்ல, மிட் டோன்ஸும் ஹை டோன்ஸும் அது பார்த்திங்கன்னா அபவ் ஆவரேஜாக இருந்துச்சு. அப்புறம் இதோட வோக்கல்ஸ் பார்த்திங்கன்னா அபவ் ஆவரேஜாக இருந்துச்சு. அது ஏன்னா இதோட பேஸ் வந்து ரொம்ப ஓவர் பவர்டாக இருக்கனால மற்ற டோன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அபவ் ஆவரேஜாக இருக்குது. சவுண்ட் செப்பரேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் மற்றபடி பார்த்திங்கன்னா இதோட சவுண்ட் குவாலிட்டியில் எந்தவித கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து நம்ம சுத்தமாக எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சவுண்டிங் நெக் பேண்ட் தான். ஸோ தாராளமாக நீங்கள் இந்த நெக் பேண்டை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த நெக் பேண்டோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 1300 rupees. போட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்க ப்ரைஸிங்கில் வந்து சொதப்பிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஏறுது, திடீர்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து குறையுது. நம்ம சேனலில் வந்து Rockerz 330 கவர் பண்ணியிருப்போம். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1300 rupeesக்கு தான் வாங்கினேன். ஏன்னா இப்போ அதோட ப்ரைஸ் வந்து 1500 rupees இருக்குது. 1500 rupeesக்கு அந்த நெக் பேண்ட் வாங்குறதுக்கு போல் நம்ம Rockerz 335 வாங்கிடலாம். அது பார்த்தீங்கன்னா 330யோட கம்மியாக இருக்குது. ஸோ பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ 1300 rupees தான் இந்த நெக் பேண்ட் வாங்கலாம். இது வந்து தாராளமாக ஒர்த். சப்போஸ் இதோட ப்ரைஸ் வந்து 1500 rupees ஏறிச்சுன்னா அது வந்து ஒர்த் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இதோட பெட்டராக நம்ம வந்து 335 வாங்கிடலாம். 335ல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து CVC, ஆப்டெக்ஸ் அது மாதிரி நிறையா ஃபீச்சர் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.